ஒருத்தரை விடுறதில்ல இவங்க. அப்படி யாரை சொல்லுன்னு கேட்குறீங்களா? இவங்க தான். இன்றைக்கி நாங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போயிருந்தோம். ஆல்ரெடி போனப்போ நான் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கவரில் யாராவது எடுத்துகிட்டு போனாலும் சரி, வாழைப்பழம் இவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போகணும். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான மாடு. கோவில் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆல்ரெடி வடமாலை சாத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு தம்பி வந்து இந்தியா வந்தப்போ இந்த டோக்கன் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அர்ச்சனை பண்ணி வடமாலை வாங்கிட்டு வர போயிருந்தோம். எனக்கு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வடமாலை நங்கநல்லூரில் வந்து பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் வடமாலை வந்து சாத்தும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து பிஃபோர் ஒரு 2 டேஸ் முன்னாடி சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க. பூஜை அன்றைக்கி கூப்பிடுவாங்க. பட் நங்கநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 1 மந்த்து டைம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்ல டேட்டில் நம்ம போயிட்டு அன்றைக்கி பூஜையில் கலந்துட்டு ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படிடா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவங்களுக்கு கரெக்டாக ஒரு கவர்லாம் கொடுத்து அர்ச்சனை எல்லாமே பண்ணி அழகாக வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுலேயும் வந்து அந்த திரையெல்லாம் போட்டு அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் வந்து திரை விளக்கும் போது அவரை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு வைப் வந்து வேறு லெவல். அதுலேயும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் சொல்ல வேண்டாம், அவ்வளோ உயரம். அவர் பார்க்குறதே ஒரு பிரம்மாண்டம்.